அவ பெயரை போக்கி என் தரப்பு நியாயத்தை எப்படி நிரூபிப்பேன் என பலத்த குரலில் கதறி அழுதாள். அப்போது இவர்களின் திருமணத்திற்கு நாங்கள் சாட்சி என ஒரு குரல் கேட்டது. அனைவரும் திரும்பி பார்க்க அங்கே சிவலிங்கம், வன்னிமரம், கிணறு மூன்றும் சாட்சியாக வந்தன. அப்போது அங்கு காட்சி தந்த ஈசன், இவர்களின் திருமணம் நடந்தது உண்மைதான். ரத்னாவளி திருமணத்திற்கு சாட்சியாக திருமணம் நடந்த இடமான திருப்புறம்பயத்தில் இருந்த வன்னிமரம், சிவலிங்கம், கிணறு இவை மூன்றும் எனது சன்னதிக்கு ஈசானிய மூலையிலேயே சாட்சியாக இருக்கும் என சொல்லி மறைந்தார். இந்த திருவிளையாடல் நடந்ததற்கு சாட்சியாக மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இன்றும் சுந்தரேஸ்வரர் சன்னதிக்கு வெளி பிரகாரத்தில் மூலையில் வன்னி மரம், கிணறு, சிவலிங்கம் ஆகியவை உள்ளன. அது மட்டுமல்ல, கும்பகோணத்தில் இருந்து சாட்சி சொல்ல மதுரை சென்றதால் திருப்புறம்பயம்